பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்த்து இந்த அற்புதமான ஒரு ஜேர்னியில இந்த லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டு இருக்கோம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் சௌமியா. சவிதா, நமக்கு அந்த 10 நாள் ஜேர்னி மாமாவை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு மனசே வரலன்னு பேசின்றோம். இப்ப இந்த ஜேர்னியோட லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இன்னும் நிறைய மாமா ஜேர்னிஸ் பிளான் பண்ணணும். அவரோட நம்மளும் போற பாக்கியம் கிடைக்கணும். அதை டிவோட்டிஸ்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத முதல் பிரார்த்தனையா வச்சுட்டு ஐ வாண்ட் யூ டு டெல் அபவுட் த ஃபைனல் லேக் ஆஃப் மாமாஸ் ஜேர்னி. ஓகே, அந்த ஃபைனல் வெரி ரீசன் டு தி பெங்களூர் ட்ரிப். ஃபைனலா இருந்தா கூட கேகே அண்ணாவோட ரிக்வெஸ்ட் தான் பெங்களூர் ட்ரிப்போட ஒரு அடித்தளமாவே ஆச்சு. ஆமா, அதுதான் ஸ்பார்க் ஆச்சு போகணும் அப்படிங்கறது. ஏன்னா ரொம்ப நாளா கேட்டு இருக்காரு. அதனால அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர் ட்ரிப்பே ஆரம்பிச்சது. அனுஷம் கேகே அண்ணா அவ்வளோ கிராண்டா பண்ணுவாவா இல்லையா? அந்த கோயில ரொம்ப ரொம்ப கிராண்டா பண்ணுவா. அது பெங்களூர்ல இருக்கும் அவசியம் ஒரு முறை டைம் எடுத்துட்டு அனுஷம் போய் அங்க பாக்கணும். ஒரு 3-4 hours அந்த பூஜை ஆரம்பிச்சானா, அவ ஒரு 4 மணிக்கு ராவுகாலம் முன்னாடி ஆரம்பிச்சானா வரிசையா they have a lot of things. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், அவளுக்கு கண்டிப்பா. ஆமா, அது ஒரு அந்த பாராயணம், அதுக்கப்புறமா அந்த சங்கல்பம் எல்லார் பேர்லயும் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த வேத பாராயணம் சதுர்வேத இது, அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அப்புறம் இந்த சதுர்வேத பாராயணம், அப்புறம் பாட்டு பாடுறா. டிவோட்டிஸ் அவ்வளவு நன்னா பாடுறா. அதுக்கப்புறம் அந்த பல்லக்கு இது ஊர்வலம், வீதி உலா பெரிவாளோடது. அது இட் இஸ் பிளெஸிங் டு ஜஸ்ட் பி தேர் அண்ட் சி. அதுவும் அந்த அண்ணா பேக்வர்ட்ஸ் ஹி வில் வாக். அந்த பல்லக்குல பெரியவாளை இப்படி கைய பிடிச்சுட்டு பெரியவாளை பார்த்துட்டே நடந்து அந்த இது போயிட்டு வர்றது அந்த அந்த பக்தி, அந்த பாவம், அந்த ஹரஹர சங்கர அந்த சாண்டிங், அந்த வீதி உலா அப்புறம் அங்க அத்தனை பேருக்குமே ஆல் தி விமன் வில் டூ தட் ஆர்த்தி. பெரியவா உள்ள நுழையரிச்ச ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவா. அந்த ஊர்வலம் முடிஞ்சு உள்ள நுழையரிச்ச each and everyone will get a chance to do that. வீதி உலா வர அழகே அழகு. பெரியவாளை பார்த்து அத்தனை பேரும் அப்படி நான் பார்த்து ஒரு சைக்கிள்ல போறவா, பைக்ல போறவாலாம் கூட உடனே நிறுத்தி இறங்கி சுவாமியை வேண்டிட்டு கிளம்புறது பியூட்டிஃபுல் சைட் டு வாட்ச். அது இது ஜென்ரலி அவருக்கு ஒரு 3 hours ஆறுது. ஒரு 5 o'clock ஆரம்பிச்சேன்னா ஒரு 8-8:30 மகாபிரசாதத்தோட every anusham he is doing it so well in இது ஸ்ரீ பட்டாபிராமஸ் டெம்பிள் அண்ட் 4th T block ஜெயநகர்ல. இதுவரை யாராவது போயிருக்கலைன்னா கண்டிப்பா போய் அதை தரிசனம் பண்ணணும். அது அந்த ஒரு விஷயத்தை விட இப்போ நம்ம மாமா வரான்றதுக்கோசரம் அவர் ஒரு 2 hours ப்ரீபோன் பண்ணியிருந்தாரு சௌமியா. ஏன்னா 3:30 அவர் சொன்னார் டிவோட்டிஸ் வந்தே இன்னைக்கு மாமாவை பார்க்கணும், தரிசனம் பண்ணணுங்கிறதும் உண்டு அனுஷத்தன்னைக்கு. அதனால பூஜையெல்லாம் நாங்க முன்னாடி முடிச்சு விடுறோம். 6 o'clock இருந்து we will leave the time for மாமா டிவோட்டிஸ் பெரியவாள் விடுறோம் டைம் அப்படின்னு சொல்லி how beautifully அவளுடைய கூட வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணா. பட் அண்ணா and the team completely stepped out to give the time for devotees. That was the most beautiful part. அவ எல்லாம் பண்ணி மாமாவ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே they went to the backstage and it was ஏகாந்தம் for mama with Mahaperiva and devotees. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா, so much of crowd. அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு மேல கண்டிப்பா crowd அன்னைக்கு. கேகே அண்ணா சொன்னார் மேக்ஸிமம் ஃபுட்ஃபால் அனுஷத்துக்கு அந்த டெம்பிள்ல ஜேஆர் மாமா அன்னைக்குதான் அப்படின்னு சொன்னார். So it was devotees overwhelming-ஆ இருந்தது அன்னைக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு see that whole excitement of people to devotees to meet mama for the first time. நிறைய பேர் அவரை பார்த்ததே இல்ல, அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது. ஆனா குரு பூஜை பண்றா. ஆமா,
நாட் ஸ்போக்கன் டு ஹிம், அவர்கிட்ட பார்த்தது கிடையாது. ஆனா சொல்லி மாமாட்ட உத்தரவு வாங்கிட்டு குரு பூஜை பண்ணி அவ வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நல்லது நடந்து அவெல்லாம் வந்து அத வந்து மாமாக்கு பார்க்கணும், அவளுக்குள்ள மனசுல குறைகள் இருக்கு, அதை மாமாட்ட சொல்லணும் அப்படின்னு அவ்வளோ டிவோட்டிஸ் வந்திருந்தா. ஆனா எங்களுக்கு லெஸ் டைம் தான் இருந்தது. ஏன்னா வந்து இட் வாஸ் நாட் அ ஃபுல் டே ப்ரோக்ராம். அது வந்து ஒரு 2 hours மாமா இருந்ததுனால சௌமியா, அது வந்து ஃபுல் டே ப்ரோக்ராமா இருந்தா கூட லெஸ் டைம் இருந்ததுன்னு தான் நம்ம நினைச்சுப்போம். பிகாஸ் டிவோட்டிஸ் couldn't have enough of மாமா. அதனால இது நம்ம சரணாலயத்திலே பாக்குறோம். 10 to 12 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்தா கூட இன்னும் நிறைய பேர் பார்க்க முடியாதான்னு கேக்குறா. அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் முடிஞ்சு ஐ மீன் in the given time only so much people could see-ங்கிறது, whether it is a 3-hour duration, half day, 1 day, 1 month, நீங்க 1 year எத்தனை வச்சிருந்தாலும் people will always be wanting more of mama, இல்லையா? ஆனா ஒண்ணு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் சவிதா. நம்ம மாமா கிட்ட இந்த ப்ராப்ளம் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு கூட எல்லார்கிட்டயும் டிவோட்டிஸ்க்கு, நீங்க உங்க ப்ராப்ளம் சொல்லணும்னே இல்ல, நீங்க மனசுல அதை பிரார்த்தனை பண்ணிட்டே வந்து கீப் த பிரேயர் கோயிங். பிரிவால்ட்ட அந்த பிரேயர் போயிட்டே இருக்கும்போது அப்படியே மாமாவை பிரார்த்தனை பண்ணிக்கும்போது நடக்கிறது. அதாவது ரிஷிமூல நதிமூலத்தை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி இது எப்படி நடக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆன்சரே கிடையாது. ஆனா அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த காரியங்கள் கை கூடுறது. அவளுக்கு சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்க மாமா சொல்லுவா, கேட்டதையும் கொடுப்பார் கேட்காதையும் கொடுப்பார் பெரியவா அப்படின்ற மாதிரி. நம்ம கேட்கலனாலும் அது மாமா கிட்ட வந்து அந்த இடத்துல அந்த ஆறால இருக்கும்போது, அந்த எனர்ஜியில, அந்த அவருடைய விசினிட்டியில இருக்கும்போது கண்டிப்பா அது கை கூடுறது. சோ அதுதான் நம்ம அன்னைக்கு சொன்னோம் டிவோட்டிஸ் கிட்ட. அத்தனை டிவோட்டிஸ் வந்து 2 things சௌமியா. கே அண்ணாவுடைய அந்த மகாபெரிவா பக்தி அப்படிங்கிறது, பாலு சுவாமிகளே அவர் தன்னுடைய பாதுகைய பெரியவா வந்து இதை நீ வச்சுக்கோடான்னு சொல்லி மகாபெரிவா வந்து பாலு சுவாமிகள்கிட்ட கொடுத்த பாதுகைய பாலு சுவாமிகள் வந்து கே அண்ணாட்ட கொடுத்திருக்கா. அந்த பாதுகைய வச்சுண்டு ஒவ்வொரு அனுஷத்துக்கும் வந்து வர்ற டிவோட்டிஸ் எல்லாம் அந்த பாதுகையும் தரிசனம் பண்ற மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. இந்த பக்தி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து கே அண்ணா பண்ற சோசியல் சர்வீஸ், இந்த ரெண்டுமே இட் இஸ் சீம்லெஸ்லி ஜாயின்ட். இட் இஸ் இன் யூனிசான். மாமா சொல்ற மாதிரி நத்திங் இஸ் a coincidence in life, everything is beautifully choreographed by மகாபெரிவான்னு சொல்லுவா. இதுல வந்து அனுஷம் பண்ற அந்த பட்டாபிராமன் கோவில் டெம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் there is a hospital, இல்லையா? அங்க முதல்ல மாமா நம்ம அங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் கேட்க சொல்லும்போது, மாமா காலையில வெளியில போயிட்டு வர்றாரு, அப்புறமா திரும்பி வர்றாரு, கொஞ்சம் டயர்டா இருக்க போது அது உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு அவரால் மறுபடியும் வெளியில வர முடியும். வந்து முதல்ல அவர் கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு போக முடியுமா, ஒரு 5-10 minutes அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா அது வந்து they have a அது வந்து it is KMYF அப்படின்னு கர்நாடகா மார்வாடி யூத் ஃபெடரேஷன் அவளோட அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு த டெம்பிள் இருக்குன்னா this can't be a coincidence. அது வந்து பெரியவாளோட கொரியோகிராஃபி தான். இந்த கோவில் கே அண்ணா பண்ற சர்வீஸ், அங்க பண்ற சர்வீஸ், அது ஜஸ்ட் he has to just cross the road, அவ்வளவுதான். இங்க இருந்து அது தெரியும், அங்க இருந்து அந்த மாதிரி ஒரு லொகேஷன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் அங்க ஃப்ரீயா டயாலிசிஸ் பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்றா. அவ வந்து லிம்ஸ் அண்ட் காலிபர்ஸ் வந்து more than 60,000 பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா வந்து இந்த இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா வந்து இது டென்டல் கேர் அண்ட் there are so many things they are doing. இதுல எப்படி இதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரி அதுவும் வந்து for needy people they are doing it for free. And கே அண்ணா has been very very important part he is playing in all this கைங்கரியம். இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்து அந்த விஷயம் கேட்க நம்ம பேச சொல்லியிருக்கோம். அது ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கு, அதுவும் இதுல வந்து நம்ம ஐ திங்க் that goes together. பெரியவாளோட சர்வீஸும் மற்றவாளுக்காக பண்ற சர்வீஸும் கஷ்டப்படுறவாளுக்கான சர்வீஸும் அதை பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி கூடவே போறக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அங்க போயிட்டு அந்த மாமாக்கு என்னன்னா, அவ அண்ணாக்கு என்னன்னா, மாமா அந்த இடத்துக்கு வந்தா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமும் ஒரு பிளெஸிங், அவ பண்ற அந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ஒரு பிளெஸிங்ஸ், எல்லாமே நல்லபடி நடக்கணும், இன்னும் மேல மேல நடக்கணும், நிறைய பெனிஃபிட். அங்கேயும் மகா பெரியவா ரூபம் நான் இருக்கேன் பெரியவா இருக்காங்க. அண்ட் அந்த பெரியவாளுக்கே வந்து நாங்க டயாலிசிஸ் பெரியவான்னு பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு கே அண்ணா. கே அண்ணா இதை பத்தி சொல்லுங்களேன். எங்க பெரியவா
இந்த பெரியவாகிட்ட தான் எல்லாம் பேசிட்டு தான் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆகும். எந்த இதோ முடிவெல்லாம் பெரியவாட்ட பேசிட்டு தான் கொண்டு போய் கொடுப்போம். ஆக்சுவலா இதுதான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், எங்களுடைய டயாலிசிஸ் சென்டர். ஸோ லிட்டரலா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணும்போதும், ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாங்கள் எடுக்கும் போதும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மந்த்லி ஆக்டிவிட்டி MIS எல்லாம் சப்மிட் பண்ணும்போது பெரியவா படிச்சு காமிச்சிட்டு அப்புறமா தான் வெளியிலேயே போவோம். ஆக்சுவலா அந்த மாதிரி இது வந்து எங்களுடைய பெரிய கைங்கரியம். டயாலிசிஸ் பெரியவா எங்களுக்கு இன்னைக்கு GR மாமா இங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பெரியவா பெரியவா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் பெரியவா பெரியவா பெரியவான்னு கேகே அண்ணாவோட அந்த மெல்டிங் டிவோஷன் அது வந்து எப்படி கொண்டு வந்து அதிசயமா இருந்தது. இங்க கோவில் இருக்கு, இங்க வந்து இங்க வர சொல்றாரு மாபாம்பா, அங்க பார்த்தா அத்தனை நல்ல விஷயங்கள். we saw it totally different side of கேகே அண்ணா அங்க இல்லையா. நம்ம அனுஷம் கேகே அண்ணா பண்றா, பட்டாபிராமன் கோவிலுக்கு போகணும், மலேசியா அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே தவிர அமேசிங். அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து கைங்கரியம் பண்றதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் சக்தியும் நிறைய தரணும் தான் மாமா வேண்டியது. அவருக்கு இன்னும் நிறைய சக்தி, நிறைய இந்த ஆத்ம இது பலம் இருக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும்னு தான் மாமா அதெல்லாம் வாழ்த்தினா. சோ அங்கேயிருந்து நேரா நம்ம கோயிலுக்கு வந்த உடனே டிவோட்டிஸ் பார்த்தா அங்கேயும் மாமா பேசினா. அந்த மாமா வந்து அந்த வீல் சேர்ல அந்த கோவில்ல என்டர் பண்றப்போ the vibrations were on a different level. அது வந்து பூர்ண கும்பம் வச்சு வேத கோஷத்தோட ஆசீர்வாதத்தோட மாமாவை வந்து ஸ்வாகதம்னு சொல்லி இன்வைட் பண்ணி நாதஸ்வரத்துல குறை ஒன்றும் இல்லை கண்ணா வந்து அப்படி ஒரு டிவைன் சாங். அது அவ்வளவு நன்னா வாசிச்சுட்டு இருந்தா. அண்ட் அப்படி மாமா அப்படி உள்ள நுழையிருச்ச அந்த thousands of devotees அங்க நின்னுண்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லி கூஸ் பம்ப்ஸ்னா அது வந்து அப்படி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். த வே மாமா என்டர்ட் தி டெம்பிளே வந்து வேற லெவல்ல இருந்தது. அண்ட் பியூட்டிஃபுல். அண்ட் மாமா சொல்லுவாங்கல்ல, பெரியவாளுக்கு டிவோட்டிஸ் இருந்தா தானே கிரௌடா இருக்குன்னா ஏமா அவளுக்காக தானே பெரியவா அப்படின்னா, ரொம்ப கூட்டமா இருக்கேன் மாமானா அவளுக்காக தானே பெரியவா அப்படின்னா, என்ன அவ இல்லைன்னா பெரியவாளுக்கு நம்மளுக்கு என்னமா வேலை இருக்கு, டிவோட்டிஸ் இல்லைன்னா என்ன வேலை இருக்கு, அதனால அவ இருக்கணுமே அப்படின்னு மாமா. எவ்வளவு பேரு சொன்னதையே சொன்னாலும் பேசினதையே பேசினாலும் அவ கஷ்டத்தை திரும்பி சொன்னாலும் அத ரொம்ப பொறுமையா கேட்டுப்பா மாமா. அன்னைக்கு என்னன்னா வந்து அத்தனை பேர்கிட்டயும் ஒன்னானு மாமாவால பேச முடியல. ஆனா வந்து ஒருத்தரும் வந்து என்ன ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கிடைச்சதோ அது வந்து பேசினா கூடவா பேசினா. ஏன்னா சில பேருக்கு நிஜமாவே ரியல்மி தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப இன்டென்ஸ் ப்ராப்ளம். ஒன்னு 2 பேர் பேசினா மற்றபடி அத்தனை பேரும் குவிக்கா தே ஃபால் இன் லைன் அண்ட் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இவ்வளவு பெரிய லைன் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நம்ம சரணாலயத்தை அந்த பிரபஞ்ச பெரியவாளோட அந்த ரூபம் ஒரு அத்தனை பேருக்கும் தன்னோட கையால மாமா கொடுத்தா. சரி, இது ஒரு பெரிய விஷயமான்னு தோணும் புதுசா கேக்குற வாழ்க்கை. பட் மாமாக்கு இருக்கிற அந்த ஹெல்த் சேலஞ்சஸ்ல அந்த ஒரு கைய வச்சுட்டு அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுங்கிறது வந்து அது பெரியவாளோட அனுகிரகம் இருந்தாதான் மாமாவால பண்ண முடிஞ்சது. இல்லாட்டி இட் இஸ் a very daunting task அது இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா அங்கேயும் மாமா பேசினா இல்லையா. அந்த மாமா பேசின அந்த மொமெண்ட் both of us were caught totally unawares இல்ல. ஏன்னா ஜெனரலி மாமா வந்து அப்படி பேச மாட்டா. ஆமா, முதல்லயே சௌமியாட்ட சொல்லிடுவா, நீ பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிடுமான்னு. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்க கிட்ட யார்ட்டையாவது சொல்லி சௌமியாட்ட இதையும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாளே தவிர அப்படியே மௌன குருனா குவைட்டா இருப்பா. அன்னைக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சௌமியா, நீங்க பேசிண்டே இருந்தேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஏதாவது அனுகிரகமோ ஒரு அட்வைஸோ மாமாவோட ஆசீர்வாதமோ மாமா என்ன சொல்றாளோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, மாமா வேற என்ன மாதிரி சொல்லணுமா அப்படின்னா இப்படின்னு அது என்ன சொல்றான்னே புரியல முதல்ல. அப்புறம் இப்படி கேட்டதும் மைக்கு கேக்குறா, he wants to talk அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்த மொமெண்ட் வந்து we were so stunned but very happy that he gave அனுகிரக பாஷன். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பேசினால என்ன ஸ்பீச் அது, ஒரு 7 minutes பேசிருப்பா மேக்சிமம் இல்லையா. என்ன கண்டிப்பா. ஏன்னா அப்படியே அந்த ஷாக்லயே மாமாவை பார்த்து மாமா பேசுறாளா அப்படின்னு, என்ன பேசினது கிடையாதுன்னு நல்லதே சேவிக்கலாம் பெருமாள். அந்த வைப்ரேஷன் அப்படி எல்லாருக்கும் பாடும். இப்போ எப்படி இந்த ஒரு ஹால்குள்ள எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கோ, உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசினோம்னா எல்லாம் மாறும். அப்படி நம்ம முயற்சி நம்ம அப்படி இருந்ததுன்னா மகாபெருமாள் நிச்சயம் அனுபவம் பண்ணுவார்.
அதுங்க பண்ணியிருப்ப கெட்டது நடக்கிறது, ஆனால் நல்லது கூடயே நடக்கிறது. அப்போ வந்துடுவேன். பகவான் நம்மளை கைவிட்டுடல. பேச்சு வார்த்தை. ஸோ தெளிவாக தான் கையை ஒரு சைடு கையை கொடுத்தா, இன்னொரு சைடு இன்னும் 3 மணி தான் நடக்கிறேன். அது என் கர்மா அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. நீ பொறுத்துட்டு பண்ண, அது குறையாவே தெரியாதுன்னு. என் மனசு என் கர்மான்னு எழுத்துட்டு இருக்கும், அப்புறம் குறையாவே இல்லை. நான் சந்தோஷமாக அது இருக்கிறதே தெரியாது, குறையே இல்லை. ஒரு 2 கையும் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் கையில். இல்லை அவர் பண்ணுறார், ஒவ்வொரு இதுவும் அவர் தான், அவ்வளோ அசையும் வாழ்க்கையில். நான் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு இவ்வளோ பண்ணுறேன்னுடா, நீ புஸ்தகம் எழுதேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு கையும் காலம் போயிட்டு பெட்டில் படுத்துன்னு இருக்கேன், எல்லாமே பெட்டில் தான். நான் புஸ்தகம் எங்கே எழுத முடியும் தெரியவா? ஒன்று வலது கை ஒரு விரல் இருக்குது, நடுவிரலை வச்சு தியானம் பண்ணு, நான் எழுதுவேன் புஸ்தகத்தை அப்படின்னு. தமாஷா இருக்கா பெரியவா, இப்படி இப்போ இதெல்லாம் பண்ணுறாள் என்ன அப்படின்னு. எழுதுறா, எல்லாம் எழுதுவேன் அப்படின்னு. முதல் புஸ்தகம் எழுத ஆரம்பித்தேன். நீ 8வது புஸ்தகம் எழுதிச்சு. ஒவ்வொரு புஸ்தகமும் 250 பக்கம். மனுஷனால முடியாது. எங்கேயாவது ஏகாந்தம் உட்காந்துருவேன், இந்த விரலை வச்சு தியானம் பண்ணுவேன் பெரியவாளை. விரல் அப்படியே ஓடும் லேப்டாப்பில். அந்த தாட்ஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபிங்கர் கரெக்டாக கோயின்சைடாகி அந்த வார்த்தைகள் வந்து விழும். நான் எழுத நானே படிப்பேன், நானாக இப்படி இப்போ எழுதியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஸ்கூல்லாம் மண்டி போட்டு தான் இப்போ தமிழ் கிளாஸில். ஆனால் இப்போது என்னை வச்சுட்டு கரையேற்றுறா அப்படின்னா உங்களை எல்லாத்தையும் கரையேற்றுறோம் போயிடுவோம். எனக்கு பக்தினா என்னன்னே தெரியாது. ஸோ பெரியவா வந்து பக்தினா என்ன அப்படின்னா அந்த 3-7 வாரத்தை பக்திங்கிறது பெருசாக இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லை. உங்களுடைய பாவம், ஹவ் யூ ரிலேட் யுவர் செல்ஃப் வித் மகா பெரியவா. அம்மாவை பாருங்க, ஃப்ரெண்டாக பாருங்க, செய்கனாக பாருங்க, செய்தியாக பாருங்க. அத்தனைக்கும் அவர் கூட வந்து அனுபவம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் கடைசியாக பெரியவாகிட்ட கேட்ட ஒரு கேள்வி. நான் எங்கேயோ இருந்தேன், நான் ஒரு வைஷ்ணவன், ஒரு விசிஷ்டாத்வைதி, நீங்கள் ஒரு அத்வைதி. சரி, என்னை வந்து எப்படி செலக்ட் பண்ணேன் பெரியவா அப்படின்னு சொல்லி நான் பெரியவாட்ட கேட்டேன். பெரியவா சொன்னால் சொல்லவே மாட்டேன்ட்டான். அது தேவ ரகசியம் சொல்ல மாட்டேன்னா. அப்புறம் நீங்கள் சொல்லாட்டி நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் எனக்கு தெரியணும் அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், நீ என்ன கிழமை பிறந்தையோ, என்ன தேதி பிறந்தையோ, என்ன மாதம் பிறந்தையோ, என்ன நேரம் பிறந்தையோ, அதே சமயத்தில் நான் சன்னியாசம் வாங்கினேன். வருஷம் தான் வேறு. உனக்கு எனக்கு ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நான் போகாத விட்டுரு அப்படின்ட்டார். அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேட்கல. அவர் சொல்கிறார், போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். மை ஜர்னி இஸ் ஆன் எவ்ரிவேர். ஸோ எந்த வாழ்க்கையில் நாளைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. மகாபரிவாங்கிற ஒரு ப்ரூவன் காட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்துருக்கோம். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பூரா புஸ்தகமாக எழுதியிருக்கேன். 8 புஸ்தகம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் மாற்றிருக்கிறது. நாளை காத்தால தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சவாடலாம், ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா. வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது புக்கு படிச்சுக்கோ. அதுதான் ரொம்ப சந்தோஷம். அதை தெய்வாட்ட கேட்பேன். விரல் எழுதும்போது நான் விரல் வலிக்கிறது பெரியவா, என்னென்ன முடியலாமல் ரோகசேனத்துக்கான சரீர போதையே தாங்கிட்டேன். 3 டேபிள் வச்சுருக்கேன், அதுதான் வச்சுப்பேன். இந்த ஒரு விரலை வச்சு எழுத ஆரம்பித்தேன், நான் நேம் வந்துடுவேன். I'll be in different realm altogether. ஸோ பெரியவா எழுதி முடித்தோடனே அவர் எப்படி ஆஸ்வாதப்படுறோமோ அப்படி ஆஸ்வாதப்படுவா பெரியவா. ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி கொடுப்பாங்க. 14 வருஷம் குழந்தைய இல்லைம்பா, பெரியவாட்டு வேண்டிக்குங்க அப்படிமா. அன்றைக்கி சாயங்காலம் குழந்தைய எடுத்துன்னு வருவான். குழந்தை பெற்றுண்டு டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. வென் சயின்ஸ் அண்ட் லாஜிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் மகாபரிவா ஸ்டெப்ஸ் இன். அந்த நம்பிக்கை வச்சுக்கணும். வானமே இடிஞ்சு உங்கள் தலைமையில விழட்டும். உங்களுக்கும் வானத்துக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை விட்டுறாரு.
சத்தியம் இது, சத்தியம். நான் அனுபவிச்சிருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த இவ்வளோ பேருக்கு நடுவில் வந்து பேசுறதுக்கான தகுதியே இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான தகுதியை அவர் கொடுத்து காயத்ரி தேவிடான்னு சொல்லி எனக்கு வாயில் கேன்சர் வந்துருக்கு. பெரியவாட்ட போய் அழுதேன், கேன்சர் வந்துருக்கு வாயில், எனக்கு வந்தது பற்றி கவலை இல்லை, வழி இல்லாமல் கூட்டின்னு பெரியவா அப்படின்னு. அசட்டு இருக்காதோட அவனை கூப்பிட்டேன், நான் அழைச்சி ஆட்கொண்டேன். நீ பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நான் விட்டுட்டு போனதை நீ பண்ணணும், எனக்கு வேண்டியது சரியும், அதான் ஒன்று எடுத்துன்னு இருக்கேன், உனக்கு ஒன்றும் இல்லை படுறது போ அப்படின்னு. பெரியவா ரிப்போர்ட் சொல்கிறது கேன்சர்னு, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறார் கேன்சர்னு, எப்படி போகும் பெரியவா அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டில் அந்த குப்பையில் போடு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ எனக்கு அந்த ஜலம் வந்தது, ஒரு பக்கம் பெயின், இன்னொரு பக்கம் இதுக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்க போகிறதுன்னு. அடுத்த நாள் ஃபைனலாக டாக்டர்கிட்ட வந்து ஒரு இதுக்கு போகிறேன், ஒரு டெஸ்ட்டுக்கு. அந்த ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துன்னு இருக்கேன், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த வெளியில் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன். அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன், என் ஒய்ஃப் தான் கூட இல்லை. ஸோ எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், எனக்கு என்னோடய கிரிமேஷன் ஏரியா சுற்றுலாட்டம் தெரியுது எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அப்புறம் உள்ளே கூப்பிட்டாரு ஸ்பெஷலிஸ்ட். கூப்பிட்ட உடனே பெரிய அப்பவும் சொல்கிறார், நான் இருக்கேன், நம்பிக்கையோட நான் இருக்கேன்டா, கூடயே வந்துருக்கேன்னா. சொல்லும்போது தான் காவி வஸ்திரம் பின்னாடி தெரியும் எனக்கு. காவி வஸ்திரம் அப்படியே இருக்கார். அந்த ஸ்பெஷலிஸ்ட் போன உடனே 10 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தார், கண்ணாடி காட்டிட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன கங்க்ராட்ஸ், எனக்கு கேன்சர் வந்திருக்கு, ஓரல் கேன்சர் இப்படி சொல்ல. இல்லை, இது ஒரு வெரிகோஸ் காஸ்ட்ரோமாங்கிற ஒரு கேன்சர், இது கட் பண்ணி எடுத்து ஸோ யுவர் நோ மோர் கேன்சர் பேஷண்ட், கட் பண்ணி எடுத்து. ஒரு பெரியவனை பற்றி பெருசாக பேசி பக்தி பண்ணணும்னு சொல்கிறத விட என்னோட அனுபவங்களை பூரா சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ உங்களில் நான் ஒருத்தன், நான் தனியாக இல்லை. எனக்கும் எவ்வளோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வந்துருக்கு இன்னும். ஆனால் எதுக்கும் வந்து சதிச்சு போகாமல் அவரை விடாமல் பிடிச்சுட்டு இருக்கேன் கெட்டியாக. அந்த வைஷ்ணவத்தை சொல்லி பூர்ண சரணாகதிங்கிறதான் பெரியவனை சொல்கிறான். உன் பாரத்தை என் பாதத்தை இறக்கி வச்சு நீ போகிறேன், நான் சுமக்க தயாராக இருக்கேன், நான் நீயே சுதந்திரம் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்பாங்க. ஸோ அதனால் உங்கள் பிரச்சனைகளை பூரா பெரியவாட்ட பாதத்தை சமர்ப்பிச்சுடுவோம். நீங்கள் எதை கருதின்னு சொல்லும்போது பெரியவா கைவிட மாட்டான் நிச்சயமாக. அவர் சித்தி ஆகிட்டேன்னு சொல்கிறோம், சித்தி ஆகலை, நம்ம கூட இன்னும் வாழ்ந்துட்டுருக்கா, இங்கே இருக்கார். நான் பேச கேட்டுருக்கார், நீங்கள் கை தட்டுறதெல்லாம் கேட்டுருக்கார் பெரியவங்க. சத்தியம். ஸோ பெரியவோட கிட்டே பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நாளைக்கும் ஒரு நம்பிக்கை நிச்சயமாக அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பறந்து போயிடும். சூரியனுக்கான பனி போல் அல்ல அத்தனை விலகும். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் படுறோன்னா அதை யாரும் நமக்கு பண்ணிடல, நம்ம வாழ்ந்து வந்து கர்மாவும் கழிச்சுன்னு இருக்கோம். கஷ்டப்படுறோன்னா பகவான் நம்மக்கிட்ட பக்கத்தில் வரணும் அர்த்தம். கஷ்டப்படும்போது பாவங்களை கழிக்க நம்ம கர்மாக்கள் கழியுது, பகவான் வந்து ஆட்கொண்டுருவாங்க ஸ்டேஜில். ஸோ அதுக்காக தான் ஒரு பிறவியே எடுக்கணும். ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, இன்னும் வாழ்க்கை மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கர்மாவை சேர்த்துட்டு பிறந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஞானம் வந்தாச்சு நமக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கர்ம அழுக்கிய தோஷங்கள் விடுபட்டு அத்தனை பேரையும் மனுஷனாக பார்க்காத ஆத்மாவாக பிறக்கும். சரீரத்துக்கு தான் இந்த நிறம் கலர் ஏழப்பங்க எல்லாம் ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆத்மாங்கிறது பரமாத்மாவுடைய ஃப்ராக்ஷன் ஸ்டேட். ஸோ அதை பிடிச்சிக்கோங்க, எல்லாத்தையும் ஆத்மாவை பிறக்கும். உங்கள் தோஷங்கள் பூரா விலகும். உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு பாடிக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்லும் எக்ஸ்ப்ளோர் அவுட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்போது பெரியவாக உங்களுக்கு எனர்ஜியை கொடுப்பா அந்த எக்ஸ்ப்ளோஷனை தாங்கிறதுக்கு. அதை தாங்கிட்டெல்லாம் நீங்கள் நினச்ச பிரபஞ்சம் கொடுக்கும். கேட்டதே பெரியவா தருவா. யாரை பார்த்தா நல்லா இருக்கணும், எனக்கு என்ன நல்லது பண்ணலான்னு நினைங்க. ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம் பண்ண முடியறதோ இல்லையோ தாட்ஸ் என்ன பண்ணலாம், என்ன நல்லது பண்ணலாம் சொல்லுவோம். பசியோடு வந்தானா அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுவோம். நம்ம ஒன்றும் கொண்டுபட்ட பொருள் இதெல்லாம் கணக்காக எழுதிட்டு இருக்கோம். புண்ணிய கணக்கில் அடுத்த ஜென்மன் இருந்தால் இது ஒரு பெட்டர் ஸ்டேட் ஆஃப் லைஃப் இருக்கும். நமக்கு அப்சல்யூட்டாக கர்மா பூரா கழிஞ்சு தான் சந்தோஷம் நம்மதோடு கலந்துருந்தோம் தான். ஸோ வாழ்க்கைங்கிறது சார் ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப்ங்கிறது. ஆனால் அது ஜெயிச்சு வரணும். ஜெயிச்சு வரத்துக்கு பாவம் நடத்தோன்னே நம்மளுடைய வைராக்கியம் ஜெயிச்சுங்க. ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. முதல்ல வந்து ஆஸ் யூஷுவல் தன்னை பத்தி, எனக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல பேசுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனா அதுக்குண்டான தகுதியை மகாபெரிவா உண்டாக்கி இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி பேச சொல்லி வச்சிருக்கா. நான் வந்து உங்கள ஒருத்தன், நான் வேற கிடையாது. ஐ ஆம் ஆல்சோ ஒன் அமங் யூ. அந்த ஹியூமிலிட்டி அது வந்து அது மாமாக்கு தான் வரும். அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஹி ஸ்போக் அபவுட் ஹிஸ் ஃபெயிலியர்ஸ், அபவுட் ஹிஸ் ஹெல்த் சேலஞ்சஸ், எப்படி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாம போய் அப்புறம் மாமா எப்படி மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி அவரை மீட்டு எடுத்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் இந்த ஒரு வரல்ல புக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னப்போ தமிழ்ல எழுதுடானா எனக்கு தமிழே தகராறு பெரியவான்னு சொன்னேன். 9th ஸ்டாண்டர்ட்ல நான் முட்டி போட்டுன்னு நான் நின்றுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அப்புறம் பேசி அவ்வளவு மோசம் என்னுடைய தமிழ். ஆனா பெரியவா அனுகிரகத்துல நான் இந்த ஒரு வரல வச்சுட்டு 200-250 பேஜஸ்க்கு 8 புக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னப்போ ஒரு அப்ளாஸ் வந்தது பாருங்கப்பா. அது வந்து அவ்வளவு பெரிய கிரௌட்ல எல்லாரும் குருவா ஏத்துட்டு அத்தனை கொண்டாடுற இடத்துல இத சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? நானா இருந்தா வந்து இத்தனை பேர் நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கா, சரி அப்படியே இருக்கும் கூட. அதனாலதான் நானா இருக்கேங்கிறது வேற விஷயம் சொல்றேன். ஒரு குருங்கிறவர் வந்து he need not tell all those things. அண்ட் அதுல வந்து என்னால முடியும்னா என்னையே கரையேற்றி இருக்கான்னா உங்களை எல்லாரையும் நிச்சயமா கரையேற்றிடுவா. அப்புறம் இந்த வானமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும் உங்களுக்கும் அந்த வானத்துக்கும் நடுவில் அந்த 1 இன்ச் ஸ்பேஸ் இருந்தாலும் பெரியவா மேல நம்பிக்கையை விட்டுடாதுங்க. அந்த ஒரு the way he said. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா, எல்லாரையுமே வந்து மனுஷால பாக்காதீங்கோ, ஆத்மாவா பாருங்கோ. நான் இந்த இது கருப்பு சிவப்பு ஒசரம் கம்மி ஏழை பணக்காரன் அதெல்லாம் இந்த உடம்புக்கு தான். ஆத்மா எல்லாருக்குமே ஒண்ணுதான். சோ நீங்க எல்லாரையுமே ஒரு ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் தட் லிங்க். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து இட் வில் எக்ஸ்ப்ளோட் அவுட் ஆஃப் எக்ஸ்டசி. அப்போ வந்து அதை நீங்க தாங்கிட்டுட்டேன்னா பெரியவா உங்களுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி கொடுத்துருவா. அந்த எக்ஸ்ப்ளோஷனை நீங்க தாங்கிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் யூ வில் பிகம் ஒன் வித் நேச்சர். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும், நீங்க கேட்கறதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு அந்த ஒரு பேசினார் பாருங்க. we have never listened to that kind of a discourse. ஏன்னா மாமா பேசினது கிடையாது அந்த மாதிரி. புக்ல நிறைய எழுதியிருக்கா. அண்ட் சோ அந்த லிங்க்குக்கு வந்து யாரை பார்த்தாலும் இவாளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நீங்க யோசிங்கோ. பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, தாட்ஸ் அப்படின்னா இப்படி சொன்னார். தாட்ஸ் நீங்க உங்களுக்கு தாட்ஸ் இருந்தாலே போறோம். ஐ மீன் அந்த தாட்ஸ் வந்து இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறார். சோ உங்களோட தாட்ஸ் ரொம்ப நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு அந்த 7 minutes பேசினதை பத்தி நம்ம 7 hours பேசலாம் சௌமியா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. his famous quote அது அன்னைக்கு, when science and logic steps out, மகாபெரிவா steps in அப்படின்னு நிறைய பார்க்கணும். என்ன அப்ளாஸ் அன்னைக்கு அங்க அந்த I mean it was, we were all so lucky to be there, all of us. இந்த ஒரு கிட்டத்தட்ட 1000 people were sitting there. அப்படி ஒரு அப்ளாஸ் பண்ணினா அதுக்கப்புறம் மாமா வந்து பேசி முடிச்சதும் இந்த ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இந்த ஒரு கோஷம் வந்தது பாருங்க. அதெல்லாம் வந்து நினைச்சு எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் கூஸ் பம்ப்ஸ் இல்லையா? அமேசிங். when science and logic steps out, மகாபெரிவா steps in அப்படின்னா பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம், எப்படி ஒரு நிமிஷத்துல நடக்கும், 1 inch இருக்கும்போது எப்படி நடக்கும் இதுதானே சரிதா? எப்படி 14,403 நடக்கலையா?
நடந்தது. அந்த பில்லு 14,401 ஏதோ ஒரு பில்ல போட்டு கொடுத்து 14,403 ₹2 எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு அம்பாள். அது வந்து அது மாதிரி இதுல சயின்ஸும் இல்ல, லாஜிக்கும் இல்ல. என்ன அது வந்து மாமா சொல்லுவா எப்பயுமே இந்த ஐசாக் லிஸ்ட்ன்னு நம்மளுக்கு சுவாமியை நினைக்கும் பொழுது அது ரொம்ப கேட்டுட்டேன். மாமா இப்போ எப்ப மாமா ரிலீஸ் பண்ணலாம், பெரியவா கிட்ட உத்தரவு வருமா மாமான்னு. இல்லம்மா நான் கேக்குறேன், பெரியவா எப்ப உத்தரவு கொடுக்குறாளோ அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால அந்த ஸ்பீச்ல ஒரு சாரம் தான் நம்மளால சொல்ல முடியுது இல்லையா? சரி, அந்த இப்போ இட் இஸ் நாட் சம்திங் படிச்சு சொல்ற விஷயம் இல்ல சரிதா, அனுபவிச்சு அத கேட்டு நம்மள மாதிரி நிறைய டிவோட்டிஸ் வந்து அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவளும் அவள் லைஃப்ல அனுபவிச்சு. இல்ல அதுல மாமா சொல்றா பாருங்களேன். ஆமா, அதுல வந்து இதுக்கு பெரியவா இவ்வளோ நம்ம பெரியவா பக்தி பண்றச்சையும் நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் வருதுன்னா அதுக்கு வேற யாருமே பொறுப்பு இல்ல, நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிற கர்மா தான் அதுக்கு பொறுப்பு. சோ அந்த கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்கணும். அதுக்கான ஸ்ட்ரென்த் யூ கீப் பீயிங் அ பெட்டர் பர்சன், தாட்ஸ்ல இருந்து நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தா வந்து யூ வில் கெட் அ பெட்டர் ஜென்மா இன் யுவர் நெக்ஸ்ட் பர்த், ஆர் யூ வில் கோ அண்ட் ரீச் மகாபெரிவாஸ் ஃபீட், நோ மோர் பர்த்ஸ். சோ எது நடந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்மால நீ பெட்டர் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஃபியூச்சர் பியாண்ட் திஸ் லைஃப், பியாண்ட் திஸ் லைஃப். அடுத்த குறை சொல்றதுக்கு பத்தி உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு மாத்திக்கோ, அதுக்குதான் ஜென்மா. அடுத்த வாழை மாத்த வேண்டாம், உன்ன நீ மாத்திக்கோ முதல்ல அப்படின்னு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். அந்த பியூட்டிஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ண முடியலன்னு சௌமியா யூ அனௌன்ஸ்ட் a few people to tell their issues. அப்பா 1 or 2 devotees சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மூவிங்கா இருந்தது. பட் மாமா gave them நம்ம லைஃப்ல எதை ப்ராப்ளம் நினைக்கிறோம் மாமா சொல்லுவாரு, மாமா இன்னொரு விஷயம், உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா அது ப்ராப்ளம். அது கஷ்டம் தான், ஆனா அதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கான தைரியம் வந்துடும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு. the more you resist you are only depleting your energy. உன் எனர்ஜி தான் போறதை தவிர அதை வந்து நீ அக்செப்ட், இப்ப நடந்த சுச்சுவேஷன் நீ அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு ஆக்ஷன் இருக்கணுமே தவிர நீ ரெசிஸ்ட் பண்ணினா அந்த ஆக்ஷன் வர போறது இல்லை. அதுல இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, நானும் கர்மாவை கழிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் இன்னைக்கு வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பண்றதுன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. பெரியவா எங்கேயுமே இருக்கா, பெரியவா சித்தி ஆயிட்டான்னு சொல்றா, சித்தி ஆகல, இங்கேயே இருக்கா, இப்ப நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்கா, நீங்க கை தட்டுறத கேட்டுட்டு இருக்கான்னு எவ்ரிபடி கிளாப்ட் அகைன் இல்லையா? அது பண்ணிட்டு ஹரஹர சங்கர சொல்லிட்டு திருப்பி அமேசிங். இது வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, நம்ம எவ்வளவு பேசணும் ட்ரை பண்ணினாலும் இல்லையா? அதாவது ஃபியூ வேர்ட்ஸ் தான், பட் அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து நீ எதையோ பெருசா கரைச்சி குடிக்கணும்னு நினைக்காதன்ற, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கணும்னு நினைக்காத, ஜஸ்ட் ஒரு சில முக்கியமான வாழ்க்கையோடைய விஷயங்களை கண்டிப்பா கல்யாண குணங்களை வளர்த்துக்கோங்க, நல்ல குணங்களை வளர்த்துட்டு நல்ல மனசை வச்சுக்கோங்க. நீ எத்தனை பண்ணு உனக்கு மனசு சுத்தமா இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவா. நேத்தி கூட சொன்னாங்க, மனசு சுத்தமா இல்லைன்னா என்ன பண்ண முடியும், மனசு சுத்தமா இருக்க வேண்டாமா, மனசு சுத்தமா இருக்கும், அதுக்குதானே பெரியவாளை பிடிச்சிக்கிறது. அவர் நாமத்தை சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு மனசு சுத்தி ஆகும், அதுதான் அது நடக்கும் அப்படின்ட்டு அத்தனை அழகா சொல்லி அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானும் உட்கார்ந்து மகாபிரசாதம் சாப்பிட்டுட்டு மாமா அப்புறமா கிளம்பினோம். எவ்வளோ ஃப்ரூட்ஸ், எவ்வளோ எத்தனை டிவோட்டிஸ், அத்தனை பேருக்கும் வந்து மகாபிரசாதம் கேக்கேன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அமேசிங் ஃபுட். லேடிஸ்க்கெல்லாம் வந்து தாம்பூலம் கொடுத்து எல்லாம் எவ்ரிதிங் தேர் அரேஞ்ச் சோ வெரி வெல். அங்க அவ்வளவு அழகா பண்ணியிருந்தா. அண்ட் அந்த கிரவுட் கண்ட்ரோல்ல வந்து அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? ஒரு ஹியூமன் செயின் மாதிரி நின்னுட்டா, நின்னுட்டு இப்படி கைய வச்சுட்டு ஒரு டிவோட்டி அனுப்பிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணி இப்படியே பண்ணி ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ், வீல் சேர்ல வந்தவா, குழந்தைகள் உடம்பு அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ்ல இந்த பக்கமா வந்து பார்த்து அவளை பத்திரமா அனுப்பி அத்தனையும் பண்ணிட்டு கேக்கேன். நான் வந்து யாருக்காவது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஆயிருந்ததுன்னா மை அப்பாலஜிஸ், அண்ட் உங்களோட இஷ்யூஸ் எல்லாம் சொன்னேன்னா நாங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம்னு அடுத்த நாள் அத்தனை பேருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அத்தனை பேருக்கும் அனுப்பியிருக்காரு. Great souls. It's a humbling experience for us and also a blessing for us. இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்கா, இப்ப வளால இது பண்ண முடியறதுன்னு
பார்த்தா வந்து நம்ம இதே காலத்துல தானே அவளும் இருக்கா, நம்ம லீவ் பண்ற இதே டைம்ல தான் அவளும் இருக்கா. அந்த மாமா சொல்ற அந்த பக்தி சரிதா, அதாவது ஆகாசம் கீழே விழுந்தா கூட தலைக்கு மேல ஒரு குஷன் போட்டுருவார் சுவாமின்னு தெரியும். அவர் சொல்லுவார், நம்ம அந்த ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்ற அந்த சரணாகதி தத்துவத்தை தான் வந்து மகாபெரிவாள்னு சொல்றா, பூரண சரணாகதி அப்படின்னு அது சொன்னார் அன்னைக்கு. அப்புறம் இன்னொன்னு சொன்னார் சௌமியா, கோடிக்கணக்கான பேர் இருக்கா, நான் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், நீங்க ஒரு அத்வைத்தி, நான் விசிஷ்ட அத்வைத்தி, என்ன எதுக்கு நீங்க ஆட்கொண்டேள் அப்படின்னா அதெல்லாம் வந்து தேவ ரகசியம், அதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காதேன்னு சொன்னா, நீங்க சொல்லனீங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் பெரியவா அப்படின்னு சொன்னேன். அப்போ பெரியவா ஒரே ஒரு விஷயம் சொன்னா, நீ எந்த தேதி பிறந்தையோ, எந்த கிழமை பிறந்தையோ, எந்த இதுல பிறந்தையோ, வாரம் பிறந்தையோ, அதே நேரத்துலதான் எனக்கு வந்து சந்நியாசமும் நான் வாங்கிட்டேன். ஆமா, இந்த ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன், இதுல ஒரு காஸ்மிக் லிங்க் எனக்கும் உனக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும் கேட்காதுன்னு பெரியவா சொன்னா. அன்னையில இருந்து நான் ஒன்னும் கேட்கறது கிடையாது பெரியவா கிட்ட. மை ஜேர்னி இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படின்னாரு மாமா. மை ஜேர்னி இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பெரியவா சொல்ற, அவர் சொல்ற பிரமாணம் நான் நடந்துக்கிறேன், அவர் நடத்திக்கிறார் அப்படின்னார். அது அந்த அந்த எனக்கும் உனக்கும் ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு விஷயம் உனக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல கேட்காதேன்னு சொன்னா அப்படின்னு. அதே சொல்ல, அதான் மாமா வந்து கேட்கறதுங்கிறது கிடையாது பெரியவா கிட்ட அப்படின்னு. பெரியவா சொல்றத என்ன சொல்றாலும் சரி பெரியவான்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் அப்படின்னு. அவரே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா, அம்பாளும் மகா பெரியவாவும் அந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே வைக்க மாட்டா. அது தன்னால நடக்கிறதுன்னா நம்ம பிரத்யட்சமா அந்த சரணாலயம் பார்த்துட்டு இருக்கோமே இல்லையா. சூப்பரா 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 பார்த்தோம். ஐ திங்க் அன்னைக்கு எல்லாம் முடிச்சு நாங்க ஆத்து பரிசை மணி 10 அதுக்கு மேல வந்து கேட்க அண்ணா டீம் ஏதோ கார்ல வச்சோம் அப்படின்னு சொன்னா பார்த்தா அவ வந்த பழத்துல 3/4 பழம் எல்லாத்தையும் நம்மளுக்கு பேக் பண்ணி வச்சிருந்தா. சோ நாங்க ஆத்துக்கு வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு யார் யாருக்கு பண்ணி பிக் ஜாப். பட் ஐ திங்க் சவிதாத்துல ஒரு ரீசன்லி பெரிய ஹால் இருந்தது, அதனால நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஐ திங்க் சவிதாவோட மாமியார் டெஃபினட்டா வி ஹேவ் டு மென்ஷன். மாமி கூடவே இருந்து மூச்சுண்டு ராத்திரி நான் 12:30 மணி ஆயிட்டு. அது பார்த்தீங்களா, மாமாவும் கூடவே உட்காந்துட்டு நிறைய ஜோக் அடிச்சுண்டு எல்லாத்தையும். சம்டைம்ஸ் when you get onto the job I have my own screen. so நல்ல ஜோக் அடிச்சு மாமாவோட சேர்ந்து எல்லாம் எடுத்து வச்சோம். ஐ திங்க் அந்த ராத்திரி வேணும்னு கேட்டேன் நானு. ஆஃப்டர் ஆல் த ஹார்ட் ஒர்க் ஐ செட் we deserve ஐஸ்கிரீம் அப்படின்னு மாமாட்ட. மாமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் மாமா, டிசர்வ் ஐஸ்கிரீம். இப்பவா இத்தனை ராத்திரிக்கா அப்படின்னு முரளி இருந்து உடனே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி நாங்கெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வண்டர்ஃபுல் இட் வாஸ். அது வந்து இந்த காலையில வந்து பெரியவாகிரகம் மல்லேஸ்வரம், ஈவினிங் இந்த 2 இடம் 2 டிஃபரெண்ட் பிளேசஸ், பட் ஒரே பெரியவா பக்தி, ஒரே இது. அந்த ஒரு கனெக்ட் பார்த்துட்டு அந்த ராத்திரி பூரா நமக்கு தூக்கமே வரல. we were so excited. ஆமா, we were so excited. ரொம்ப நல்லாவே முடிஞ்சது. ஆனா அந்த நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட் அந்த as we were having ice cream and மாமா கிட்ட, நான் மாமா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சோ நீங்க சாப்பிடுங்க நான் பாக்குறேன், நீங்க என்ஜாய் பண்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு. சோ நாங்க சாப்பிட்டுன்னு இருக்கும்போது மாமா சொன்ன விஷயம் வந்து திருப்பியும் நாங்க ஆரம்பிச்சோம். நிறைய லக்கேஜ் இருக்கு, இதெல்லாம் சாமான இருக்கு, நம்ம வந்து கார்ல போகலாம் அப்படின் போது மாமா வந்து வெரி பர்டிகுலர், வேண்டாம் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஃபிளைட்ல தான் போகணும், சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனா என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லு, நாம ஒரு 4-5 முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம். வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏதோ சம்திங் அவருக்கு தோணும் போது நம்ம அதை வந்து ஆப்போசிட்டா பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. He didn't give any reason, but he was very firm. He was very firm. This is a final decision. We are not taking the car, flight அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ போகும்போது நானு மாமா டீச்சர் ஃபிளைட்ல போனோம். சவிதாக்கு ஒரு ஆசை, திரும்பி ஃபிளைட்ல வரும்போது நீ மட்டும் தனியும் வச்சே வந்தே ஆன் போட், நானும் வச்சே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவிதா ஏறி ஃபிளைட்ல ஏறி உட்காந்துட்டா. பெங்களூர்ல தானே வீடு, ஆனா பெங்களூர்ல கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு வந்தா. மாமாவோட ஃபிளைட்லயே போனது இல்ல அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்னோட சுத்தின்ட்டா. சவிதாவும் கூட வந்தா. அந்த மனசே வரல மாமாவை விடுறதுக்கு, அவங்க யாரையுமே விடுறதுக்கு மனசு வரல, கிளம்பி வந்தாச்சு. ஆமா. and then I think they fond farewell with நம்ம டிரைவருக்கு சவிதா மஞ்சுநாத்க்கு வந்து மாமா மஞ்சுநாத் பிரியா விட, ஏன்னா 10 நாள் கூடவே இருந்து மஞ்சுநாத் so helpful. அமேசிங் பர்சன், அமேசிங். பயங்கர ஒரு பாண்டிங் அவனுக்கு. அதான் அந்த அவனுக்கும் மாமாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு.
ஸோ அந்த அளவுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், மாமாக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தான். ஸோ அவ கிளம்பி வந்து நாங்க முன்னாடியே சொன்னோம் எல்லாம், நாங்க பேக் எல்லாம் தொலைச்சோம், இப்படி மாமாவுடைய பேக் கேம் பேக் டு மாமா அப்படின்னு தேடிக்கொண்டு மாமாவோட பேக் வந்ததுன்னு. ஆனா நாங்க இறங்கி அடுத்த நாள் மாமாட்ட திரும்பி பேசும்பொழுது மாமா சொன்னா வந்து, சாரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நாங்க கார்ல வராம ட்ரெயின் ஃபிளைட்ல தான் வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா பேக் மிஸ் ஆகி ஆனா மாமா சொன்ன விஷயம் வந்து, கண்டிப்பா en route there is going to be some stress, right? It could have been a bad accident or something avert ஆயிருக்கு. ஏன்னா பெரியவா வந்து ஆன் ரோட் வேண்டாம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணோம்னா நம்ம மாத்திட்டோம். ப்ரீவியஸ் டே ஃபுல்லா பெரியவா வந்து அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு அன்னைக்கு பூரா we are not taking the car the next dayங்கிறதுல நான் ரொம்ப ஃபர்மா இருந்தேன். had we taken that ride ஒரு டிசாஸ்டர் ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நம்ம கர்மா கழிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் ஆச்சே தவிர, இது வந்து இது பெரியவா சங்கல்பம்னு சொன்னப்பந்தான் நமக்கு வந்து புரிஞ்சது. எனவே நம்ம கேள்வி கேட்கல, ஏன்னா ஒரிஜினல் பிளான் வாஸ் டு டேக் பை த ரோடு, கார்ல வரதா இருந்தது. சடனா முந்தின நாள் வேண்டாம் 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 மாமா சொல்றாருன்னா அவர் அப்படி சொன்னது கிடையாது, நாங்க சரின்னு சொல்லிட்டு பிளைட்ல புக் பண்ணியாச்சு. கண்டிப்பா. ஸோ பியூட்டிஃபுல்லா வந்து சேர்ந்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் அவர் ட்ரிப் கன்க்ளூடட். மாமாவுடன் போற ஒரு ட்ரிப்புமே வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னா அது வந்து பெரியவா மேல இருக்க பக்தி. அண்ட் த்ரூ அவருடைய ஒவ்வொரு ஜேர்னில போகும்பொழுதும் ஒண்ணு பெரியவா ஒண்ணு சுவாமியை சேவிக்கிறோம், வேண்டுறோம், கோயில்களுக்கு போறோம், இல்ல பெரியவா பக்தால பாக்குறோம். ஸோ பெரியவா பக்தால பார்க்கும் பொழுது அவ பக்தி பெரியவாளை எப்படி பக்தி பண்றான்றத பார்த்து பக்தியை கத்துக்கிறோம். ஆக்சுவலா எப்படியெல்லாம் அவ பெரியவாளை பக்தி பண்றா அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து பக்தியை கத்துட்டே இருக்கோம். அதுதான் மெயின். மாமா கிட்ட கூட இருக்கிறதுல பெரியவா மேல இன்னும் எப்படி அபரிதமான பக்தியை செலுத்துறது அப்படிங்கறத கத்துக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த பயணம் எப்போ எதிர்க்கு அப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு பயணம் இருக்குமாயின் அதையும் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அடுத்த அப்டேட் மாமா சொல்லும் பொழுது மறுபடியும் உங்களுடன் சந்திக்கிறோம். மகாபெரிவா சரணம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.